வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. நான் வந்து நம்ம ரஜினி சார் நடித்த படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படங்கள்லேயே எந்த படம் தமிழ்நாட்டில் அதிகமாக வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் 5 லிஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது வந்து ரஜினி சாரோட படங்கள்லேயே அதிக வசூல் செய்த டாப் 5 படங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2.0 திரைப்படம் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் அந்த திரைப்படம் 180 கோடி கிட்ட கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பேட்ட திரைப்படம் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மூன்றாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்திரன் திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு. அது அப்போவே வந்து 105 கோடி கிட்ட தாண்டி வசூல் செஞ்ச ஒரு படமாக கருதப்படுறாங்க. அந்த ரெக்கார்டை இப்போ வந்து மெர்சல் படம் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எந்த தமிழ் படமும் அந்த ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணலை அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிக்கிறேங்க. நாலாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கபாலி திரைப்படம் கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் வசூல் செய்த ஒரு படமாக இருந்துச்சு. சிவாஜி திரைப்படம் வந்து லாஸ்ட்டாக அந்த இடத்துல இருக்குது. சிவாஜி அந்த காலத்துலேயே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம ரஜினி சாரோடைய டாப் 5 தமிழ்நாடு படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அடுத்து வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு உரசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து தமிழ் சினிமா பொறுத்தவரை நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு பெரிய நடிகரோட படத்தில் நடிச்சிட்டாலோ அல்லது அவருடைய படத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டாலோ நம்ம தான் வந்து பெரிய ஜாம்புவானு, நம்ம சொல்கிறது வந்து மக்கள் வந்து அப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிறுக்கன்கள் வந்து அலைவாங்க. அப்படி அலைஞ்சி நாசமாக போய் லாஸ்ட் ஃபீல்டு விட்டு வெளியே போகிறவங்க பல பேர் இருக்காங்க. அந்த வகையில் நம்ம விஸ்வாசம் திரைப்படத்தில் ஒர்க் பண்ண ஒரு பாடலாசிரியரும் ஆக போகிறார் அப்படிங்கிறத நான் எப்பவுமே சொல்லிக்கிறேன். அவர் பேர் வந்து சொல்லி அவரை ஃபேமஸ் ஆகிக்கணும்னு ஆசைப்படலை. அதனால் நான் இதை பற்றி எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. நம்மால் இடையில வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல, அதாவது வந்து நடிகன் வந்து வயசாகிடுச்சுன்னா வந்து அவருக்கு மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா அரசியலுக்கு வந்து தலைவனாக நினைக்கிறாரு, அதே மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காரு நம்ம அண்ணன். ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு தெரியும், ஒரு விளம்பரத்துக்காக போகிறீங்க. ஏன்னா ரஜினியை பற்றி பேசினா தான் உங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, ஒரு பெரிய ஆள் படத்தில் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிட்டோனால நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். நிறைய கடக்க வேண்டிய பாதைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போது ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா, அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்விட்டர் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க்லாம் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் ஒன்று மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.